Hi students, in the video example 2.33 பார்க்கலாம். How many terms of the series 1 plus 5 plus 9 plus etc. must be taken so that their sum is 190. Okay, so இப்போ sumல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா how many terms ன்னு கேட்டிருக்காங்க. So how many terms அப்படின்னா number of terms தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So number of terms அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ how many terms, nth term, 20th term அப்படின்னு கேட்டால் tn கண்டுபிடிப்போம். பட் how many termsன்னு கேட்கும் போது there are n terms, 10 terms, 20 terms அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ number of terms வந்து n வச்சுக்கலாம். சரியா? ஸோ how many terms of the series, இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, that is 1 plus 5 plus 9 plus etc. ஓகே, ஸோ இந்த சீரீஸ் வந்து இன்ஃபைனைட் சீரீஸ். பாருங்கள், லாஸ்ட் நம்பர் கொடுக்கல. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா how many terms of the series 1 plus 5 plus 9 plus etc. must be taken so that their sum is 190 degree. இப்போ நீங்கள் அந்த 1 plus 5 6, 6 plus 9 15. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரப்போ ஸோ எத்தனை நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரீங்க. ஸோ how many terms you have to add to get 190 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 190ங்கிறது 1லேருந்து சம் n terms வரைக்கும் ஆட் பண்ணதோட டோட்டல். அப்போ இது என்னதுன்னா Sn. ஓகே, ஸோ இது வந்து இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்னோட வேல்யூ தெரியாது. ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை தவிர மற்ற வேல்யூஸ்லாம் என்ன? ஏயோட வேல்யூ. ஸோ ஏ இஸ் த ஃபஸ்ட்டு டேர்ம், தட் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஸோ 5 minus 1 is 4. ஓகே, ஸோ டியோட வேல்யூ கிடச்சாச்சு. தென் எஸ்எனோட வேல்யூவும் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ அப்போ n/2 into 2 into a is 1 plus n minus 1 into d is 4 is equal to 190. ஓகே, Sn கொடுத்துருக்காங்க 190ன்னு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் n/2 into 2 plus இந்த 4 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4n minus 4 is equal to 190ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ n/2 into 4n அப்படி எழுதிக்கலாம். இங்கே -4 தென் +2 இருக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன வந்துடும்? -2 வந்துடும் இல்லையா? 4n minus 2 is equal to 190. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 2ஓட மல்டிபிள்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம 2வை வெளியே காமனாக எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோன்னா 2 into இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? n/2 இருக்குது, அதை எழுதிக்கிறேன். இன்ட்டு இங்கே 2வை நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா ஸோ 4n divided by 2 2n வந்துடும். மைனஸ் 2வை இங்கேருந்து காமனாக எடுக்கும் போது 1 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 190. இப்போ இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன, நான் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வந்துடும்னா 2n² மைனஸ் 1 into n வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 190. இப்போ எல்லா டேர்ம்ஸையும் நான் ஒரு சைடு கொண்டு வந்துக்க போகிறேன். அப்போ 2n² மைனஸ் n தென் மைனஸ் 190 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மீன்ஸ் இதோட டிகிரி, அதாவது இங்கே இருக்கிற வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்னென்னா 2. ஸோ அப்படி இருந்தால் இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதை வந்து ஏ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த n² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் வித் த சிம்பிள். சரியா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 190 into 2 380 வந்துடும். மிடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ -1 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 380 வரணும். அட் த சேம் டைம் சப்ராக்டோ ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு -1 வரணும். ஓகேவா? ஸோ 19 into 20. இப்போ நார்மலாக நடுவில் வந்து 1 வருது அப்படின்னா நீங்கள் கன்சிக்யூட்டிவ் 2 நம்பர்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து 1 வரும். ஓகேவா? ஸோ 20 minus 19 தென் 3 minus 4 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ 19 into 20 318 வந்துருச்சு. தென் நடுவில் இந்த சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1 வந்துருச்சுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ எப்படி சிம்பிளை வந்து அசைன் பண்ணுறதுன்னா மிடில் இருக்கிற நம்பரோட சிம்பிளை நீங்கள் பிகர் நம்பருக்கு கொடுங்க.
ஓகே, தென் இங்கே இருக்கிற சிம்பிள் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற சிம்பிள் மைனஸ்னால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஒருவேளை இங்கே இருக்கிற சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்போடு முடிஞ்சு போயிடல. ஏன்னா இப்போ என் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அதனால் 2ஆல் இந்த ஒவ்வொரு நம்பரையுமே நம்ம வந்து டிவைட் பண்ணணும். சரியா? அப்படி டிவைட் பண்ணுறப்போ 19 டிவைடட் பை 2 அப்படியே தான் இருக்கும். தென் இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் 2 1s are 2 and 2 10s are 20ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 10ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, n இருக்கு இல்லையா, அந்த nங்கிற வேரியபிளை இங்கே போட்டுருங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். சரியா? ஸோ அப்போ இங்கே எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும்னா இந்த 2 இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அப்போது 2n + 19 இன்ட்டு n - 10 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட வேல்யூ வேணும் இல்லையா, அதனால் 2n + 19 இஸ் ஈக்குவல் டு 0. தென் 2n இஸ் ஈக்குவல் டு -19. தென் n இஸ் ஈக்குவல் டு -19/2. then n minus 10 is equal to 0, then n is equal to 10. இப்போது நம்மளுக்கு என்னோட வேல்யூஸ் வந்து 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்ன வேல்யூ சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், அதே போல் ஹோல் நம்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறப்போ 5 டேர்ம்ஸ் 10 டேர்ம்ஸ் 6 டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம ஹோல் நம்பராக தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்போது என்னோட வேல்யூ ஹோல் நம்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் அது நெகட்டிவ்லேயோ இல்லைன்னா ஃப்ராக்ஷன்லேயோ இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நாட் அப்ளிகபிள். சரியா? ஸோ அப்போது என்னோட வேல்யூ 10. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இஃப் வி ஆட் த ஃபஸ்ட்டு 10 terms we will get 190. ஓகே, தட்ஸ் ஆல்.